ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் லோகேஷ். நம்ம சேனலை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஜே ஆஸ்மோ ஆக்ஷன் கேமராவுடைய இன்டெப்த் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த கேமரா எடுத்துக்கிறோன்னா இது வந்து ஆக்ஷன் கேமரா. இது வந்து நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். அண்டர் வாட்டர்லேயும் யூஸ் பண்ணலாம். நம்ம எந்த இடத்துல என்ன ஸ்லோ மோஷன்ஸ், ஹைப்பர் லேப்ஸ், டைம் லேப்ஸ்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று இப்போ பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு மேலே ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது எதுக்காக நான் சொல்கிறேன். இந்த கேஸ் வந்து ஈஸியாக கழட்டி எங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேஸை வந்து நம்ம எதுக்கு மோஸ்ட்டாக தராங்கன்னா, அந்த கேஸை வந்து நம்ம மவுண்ட் பண்ணுறதுக்காக தான். நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம மவுண்ட் பண்ணுறதுக்காக அந்த கேஸில் வந்து கொடுத்துருப்பாங்க கீழே மவுண்டிங் ஆப்ஷன். அதுக்காக மட்டும்தான் இந்த கேஸு. பட் வேறு எதுக்குமே இது யூஸ் ஆகாது. ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் இந்த மவுண்ட்டுக்காக மட்டும்தான் இந்த கேஸ் வந்து யூஸ் ஆகும். வாட்டர் ப்ரொடெக்ஷன் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அது நம்ம வாட்டர் ப்ரொடெக்ஷன்லாம் தனியாக வாங்கி தான் ஆகணும். பட் இதில் வந்து ஒரு சொல்லியிருக்காங்க, அண்டர் 11 மீட்டர் வரைக்கும் நம்ம வந்து தண்ணியில் வந்து யூஸ் பண்ணலாம், எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து அது யூஸ் பண்ண போகிறது கிடையாது. வாட்டர் ப்ரூஃப் கேஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வாட்டர் ஷாட்லாம் எடுக்க போகிறோம். அந்த கேமராவில் இருக்க பட்டன்ஸில் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்க பட்டன்ஸ் வந்து நம்ம ஸ்விட்ச் ஃப்ரண்ட் ஸ்க்ரீனு, பேக் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் ஆகும். இது வந்து இந்த மவுண்டிங்கு, இது வந்து பவர் பட்டனு. இது வந்து கேமரா ஆன் ஆப்ஷன். இங்கே வந்து மைக் ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து பேட்டரி போடுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம பேட்டரி வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அது வந்து தனியாக கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா இங்கே ஒரு பட்டன் இருக்குது. அது என்ன எதுக்காகனா, நம்ம வந்து யூஎஸ்பி போடுறதுக்கு, அதாவது சார்ஜ் போடுறதுக்கும் மெமரி கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே தான் வந்து அதை வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். அது வந்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே இழுத்தோன்னா அது வந்து வந்துடும். அது தெரியாமல் நான் எவ்வளோ நேரமாக முடிச்சிட்டு இருந்தேன். இப்போ எப்படி அவுத்தாச்சு. அது உள்ளே வந்து நம்ம சார்ஜ் போடுறதுக்கான ஆப்ஷனும், மெமரி கார்டு ஸ்லாட் போடுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. நம்ம வந்து இதில் எந்த மெமரி கார்டு யூஸ் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரீம் 128 GB இல்லைனா அதுக்கு மேலே, இல்லைனா 64 கூட ஓகே தான். நம்ம வந்து யூஸ் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. அதனால எக்ஸ்ட்ரீம் சொல்ல போகிற சாண்டிஸ்க் வந்து வாங்கிக்கோங்க. அதுதான் நல்ல பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து பேட்டரி பார்த்துருவோம். பேட்டரி கட்டிட்டு பேட்டரி எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணி ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பேட்டரி ஒன்றும் இல்லை, உள்ளே போட்டு டக்குன்னு ப்ரெஸ் பண்ணால் போதும், லாக் ஆகிடும். லாக் ஆகினதுக்கப்புறமா நம்ம வந்து பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா பவர் ஆன் பண்ணிவிட்டு, பவர் ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு ஒன்று காமிக்கும். லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். லாங்குவேஜ் இங்கிலீஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த பார்கோடு வந்து காமிக்கும். அந்த பார்கோடுக்கு வந்து நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டிஜே மைமோ ஆப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அது வந்து இதில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அப்புறமா வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே போய் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே போய் யூஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட் எடுத்து நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் காமிக்கணும்னா டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போய் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே நம்ம வந்து 1080 பிக்சல், 720 பிக்சல்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஆப்ஷன் வந்து காமிச்சிருக்கு. அது வந்து எவ்வளோ FPS, 30 FPS, 240, 720 பிக்சல் வந்து 240 FPS வரைக்கும் இருக்குது. 1080 பிக்சல் வந்து இதுவும் 240 வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 240 வரைக்கும் இருக்குது. ஆனால் இதில் வந்து ராக் ஸ்டெடி மோட், அதாவது அந்த ஸ்டெபிலிட்டின்னு சொல்கிறாங்களே, அந்த ஸ்டெபிலிட்டின்னு பேர் வந்து இதில் வந்து ராக் ஸ்டெடின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஆன் பண்ணால் எப்படி இருக்கும், அது ஆஃப் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். எல்லாமே குவாலிட்டி வந்து நம்ம மோஸ்ட்டாக 1080p தான் யூஸ் பண்ணுவோம். அதுதான் நம்ம யூடியூப்லேயும் வச்சு பார்ப்போம். நம்ம மோஸ்ட் எல்லாமே 720 பிக்சல், 480 பிக்சல் அப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம வந்து எடிட் பண்ணும்போது 1080 பிக்சல் தான் நம்ம மோஸ்ட்டாக எடிட் பண்ணுவோம். 4K அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே ரெசல்யூஷன் பொறுத்து தான். நம்ம இப்போ வந்து 1080 பிக்சலோடைய ராக் ஸ்டெடி மோடு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ராக் ஸ்டெடி மோடை வந்து ஆன் பண்ணிவிட்டு அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.
இதை பார்த்துருப்பீங்க. இந்த ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த இடத்துல அந்த ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆஃப் பண்ணப்போ எப்படி இருந்தது, ஆன் பண்ணப்போ எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. பயங்கரமான, நானே ஆச்சரியமாயிட்டேன். அந்தளவுக்கு ஸ்டெபிலிட்டி வந்து இதில் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்லோ மோஷன் தான் பார்க்க போகிறோம். ஸ்லோ மோஷனில் வந்து இவங்க வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, அதை கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து அதில் 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. 720 பிக்சலும் வந்து 4x ஸ்பீடு வரைக்கும் இருக்குது, 8x ஸ்பீடு இருக்குது. 1080 பிக்சலும் 8x ஸ்பீடு வரைக்கும் இருக்குது. நமக்கு இப்போ எடுத்தது வந்து 8x ஸ்பீடு 1080 பிக்சலில் வந்து எடுத்திருக்கோம். அதை வந்து நீங்கள் பாருங்கள். வாவ், பார்க்கும்போது செம்மையாக இருந்ததில்ல. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து டைம் லேப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அந்த டைம் லேப்ஸ் வந்து எவ்வளோ மினிட்ஸ் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்பீடு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைம் லேப்ஸ் வச்சு நம்ம செட் பண்ணி நம்ம எடுக்கலாம். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ் பாருங்கள். நம்ம வேறு லெவலில் இல்லை செட் பண்ணலாம். நம்ம டியூரேஷன் வந்து நம்ம செட் பண்ணிக்கணும் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்னு சொல்லிட்டு. 10 மினிட்ஸ்க்குன்னா 30 செகண்ட்ஸில் வந்து இவ்வளோ நிமிஷத்தில் இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட் இதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். இதேமாரி தெளிவாக இருக்கும். அது வந்து நெக்ஸ்ட்டு அது என்னென்னா, அது வந்து ஹைப்பர் லேப்ஸ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 3 டைப்பான ஸ்பீடு இருக்குது. 10x 15x 30x. நான் வந்து 30xல வச்சு தான் எடுத்தேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் எடுத்தேன். இதில் வந்து எதுலேயும் 4K வரைக்கும் இருக்குது. ஆனால் நம்ம வந்து மோஸ்ட்டாக 1080p தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். பார்த்துருப்பீங்க, செம்மையாக இருந்திருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷம் கிட்டே எடுத்தது. ஆனால் இவ்வளோ தான் வந்தது, 12 செகண்ட்ஸ் தான் வந்தது. நெக்ஸ்ட் வந்து கஸ்டம். இந்த கஸ்டம்ன்றதுல நம்ம எதனா நம்ம டக்குன்னு நம்ம ஒரு ஆப்ஷன் தேவைன்னா அந்த ஆப்ஷன் வந்து இதில் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும்னா நம்ம வந்து அதை வந்து கிளிக் பண்ணோன்னா டக்குன்னு அங்கே வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம்னா ஃபோட்டோஸ்லாம் பெருசாக ஆக்ஷன் கேமரா பொறுத்த வரைக்கும் ஒன்லி வீடியோ தான். ஃபோட்டோஸ் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம வந்து கேமரா பர்பஸ்க்கு மட்டும் தான் இது மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து இன்னொரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. வாய்ஸ் கண்ட்ரோல் மூலிமா நம்ம வந்து ஸ்க்ரீன் வந்து ஸ்விட்ச் பண்ணுறது, கேமரா ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஆப்ஷன்லாம் இருக்குது. அந்த சைடில் இருக்க பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணால் ஸ்க்ரீன் ஸ்விட்ச் ஆகும். நம்ம செல்ஃபி நம்ம யூடியூப்பை பொறுத்த வரையும் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் நமக்கு தெரியாதனால எந்த இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாத மாதிரி இருக்கும். அதனால் வந்து இது வந்து நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃப்ரண்ட் கேமராவை ஆன் பண்ணிக்கலாம், பேக் கேமரா ஆன் பண்ணிக்கலாம். பட் ஒரே டைமில் ரெண்டுமே ஆன் பண்ண முடியாது. எதுனா ஒன்று தான் ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ண முடியும். அந்த சைடில் இருக்கிற பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா நம்ம வந்து ஸ்க்ரீன் வந்து ஃப்ரண்ட் வரும். அப்புறம் திருப்பி ப்ரெஸ் பண்ணோன்னா திருப்பி பேக் வந்துடும். அதுக்கேற்ற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் மூலிமாவும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் நிறைய இருக்குது. இது வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது வந்து என்ன டவுட்ஸ்னால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதில் என்ன மிஸ்ஸிங்னா ஆடியோ வந்து மிஸ்ஸிங்கு, அதுக்கப்புறமா வாட்டர் ப்ரூஃப். இது 2 மட்டும் நான் தனியாக லேட்டராக நம்ம வீடியோ பார்ப்போம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you. Bye.